ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களை விட்டுட்டு விலகி இருக்கிற அந்த நபர் இப்போ என்ன நினைக்கிறாரு, அவர் மனசுல என்ன மாற்றம் நடக்குது, இந்த உறவு இனிமே எந்த திசையில போக போகுது அப்படிங்கறத தான் இந்த கார்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான ஜெனரல் ரீடிங் தான். அதனால யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் பிரபஞ்சத்திட்டே விட்டுடுங்க. நீங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, இந்த ரீடிங்கை உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஆரம்பிக்கிற நேரம் வந்திருக்குங்க. சில சமயம் நமக்கு குழப்பமா இருக்கும், நம்ம காத்திருக்கணுமா இல்ல நகரணுமான்னு மனசே ரெண்டு பக்கமா இழுக்கும். அந்த எனர்ஜி தான் இன்றைய முதல் கார்ட்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. 2 of Pentacles. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கனெக்ஷன்ல யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க. வெளியில பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வேலைக்கு போறாங்க, வீட்டுல பேசுறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் போன் எடுத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கன்னு டைப் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் இப்ப அனுப்புனா என்ன நினைப்பாங்கன்னு டிலேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கிற எனர்ஜி இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. சில பேருக்கு உங்களை நேர்ல பார்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா சந்திக்க தைரியம் இருக்காது. சில பேருக்கு உங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஆன்லைன் வந்திருக்கீங்களா, ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுதுங்க. இந்த நபர் வாழ்க்கையில காதல் மட்டும் இல்ல, வேலையிலையும் குடும்பத்திலையும் பணத்திலும் சில பொறுப்புகளோட போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால மனசு ஒரு பக்கம் உங்களை தேடுது, இன்னொரு பக்கம் வாழ்க்கை அவங்கள வேற திசையில இழுக்குது. உதாரணத்துக்கு ஒரு கையில வேலை பிரஷர், இன்னொரு கையில குடும்ப பொறுப்பு, அதுக்கு நடுவுல உங்க ஞாபகம் வேற. இப்ப நான் பேசினா சரியா இருக்குமா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு தினமும் மனசுக்குள்ள விவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கு அந்த பர்சனுக்கு. இந்த கார்டு பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லுது. நீங்களும் தினமும் அதே கேள்வியோட இருக்கலாம், அவர் ஏன் பேசல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. ஆனா எல்லா அமைதியும் வெறுப்பு காரணமா இருக்காது. சில அமைதிகள் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற குழப்பத்திலையும் தான் வரும். இப்போ அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா The 2 of Wands. இந்த கார்டு வந்ததுமே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த நபர் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி இருந்த மாதிரி போனது போச்சுன்னு இல்லாம இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற எனர்ஜி தெரியுது. உதாரணத்துக்கு முன்னாடி கோபத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போனவரா இருந்தாலும் இப்போ அமைதியா உட்கார்ந்து நடந்ததை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவ என்ன நம்பி இருந்தா, நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு மனசு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேருக்கு உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான சரியான நேரம் எது, எப்படி ஆரம்பிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முதல் ஸ்டெப் எடுக்க இன்னும் கொஞ்சம் தைரியம் தேவைப்படுது அந்த பர்சனுக்கு. இந்த கார்டு பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் இருக்கு. வாழ்க்கைய பாஸ் பண்ணி வைக்காதீங்க. நீங்க தினமும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு புதிய கோர்ஸ் படிங்க, ஒரு புதிய வேலை வாய்ப்பை பாருங்க, இல்ல உங்க உடல் நலத்தை கவனிங்க. ஏன்னா நீங்க முன்னேறத பார்க்கும்போது தான் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கும் உங்க மதிப்பு இன்னும் தெளிவா புரியும். உதாரணத்துக்கு ஒரு மரம் விதையா இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதே மரம் நிழல் கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாரும் அது கீழே உட்காருவாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் இப்போ வளர்ச்சிக்கான கட்டத்துல இருக்கு. பொறுமையா இருங்க. இந்த 2 of Wands கார்டு நம்பிக்கை கொடுக்குது. இன்னும் இந்த கதை முடிஞ்சு போகலன்னு தான் சொல்லுது. அடுத்த அத்தியாயம் எழுதப்பட தயாரா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்களும் அந்த நபரும் மனசளவுல கொஞ்சம் வளரணுன்றதா இந்த கார்டு சொல்லுது. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா 9 of Cups. இந்த கார்டு வந்ததும் எனக்கு ஒரு அழகான எனர்ஜி தெரியுதுங்க. வெளியில பார்த்தா இந்த நபர் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியும். நண்பர்களோட பேசுவாரு, வேலைக்கு போவாரு, சிரிப்பாரு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர் இல்லாத இடம் எவ்வளவு வெற்றியா இருந்தாலும் முழுமையா தெரியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் டேபிள்ல இருக்கு, ஆனா அதை யாரோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைச்ச நபர் இல்லைன்னா அந்த சாப்பாட்டுல கூட சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி இந்த நபரும் வாழ்க்கையில சில விஷயங்களை நல்லபடியா நடந்தாலும் உங்களை நினைக்கிற அந்த இடம் மட்டும் காலியா இருக்கு. சில பேருக்கு இந்த நபர் உங்களை மறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. வேலையில பிஸியா இருந்திருக்காரு, நண்பர்களோட வெளியில போயிருக்காரு, புதிய விஷயங்கள்ல மனசை திருப்ப முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா ராத்திரி அமைதியா படுக்கும்போது எல்லா சத்தமும் அடங்கின பிறகு உங்க ஞாபகம் மட்டும் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு ஒரு பழைய போட்டோ திடீர்னு கேலரியில கண்ணுல படலாம்.
உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் எங்கேயாவது கேட்கலாம், உடனே மனசு பின்னாடி போயிடும். அந்த நாள் நாம இப்படி சிரிச்சோமேன்னு நினைப்பு வந்துடும். அந்த நிமிஷம் அவரால் வெளியில வர முடியல. இந்த கார்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்த நபர் வெளியில எனக்கு எதுவும் ஆகலன்னு காட்டிக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவ இப்ப எப்படி இருப்பா, என்ன முழுசா மறந்துட்டாளா, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குமான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காருங்க. இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த கார்டு ஒரு மெசேஜ் வச்சிருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்க தகுதியானவங்க தான். உங்க சந்தோஷத்தை ஒருத்தருடைய முடிவோட கட்டி போட்டுறாதீங்க. நீங்க சிரிக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். சில நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஹீலிங் நமக்கு. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு வந்ததுமே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. இந்த கனெக்ஷன்ல ரொம்ப காயம் இருந்திருக்கு, ரொம்ப காத்திருப்பெல்லாம் இருந்திருக்கு, ரொம்ப ஏமாற்றம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னும் முழுசா விட்டுட்டு போகாத ஒரு நம்பிக்கையும் இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு வீடு வாசலை தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வீட்டு வாசலை இன்னைக்கு வருவாரோன்னு போன் சத்தம் கேட்டா அவர் தானோன்னு ஒரு நிமிஷம் தோணும். ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றம் தான், ஆனா அடுத்த நாளும் அதே எதிர்பார்ப்பு. அந்த மனநிலைமை தான் இந்த கார்டு காட்டுது. சில பேருக்கு இந்த நம்பரை பிளாக் பண்ணியிருக்கலாம், உங்க நம்பரை பேசாம இருக்கலாம். ஆனா அதனால மனசுல இருந்த உணர்வு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சில சமயம் ஈகோ, சில சமயம் பயம், சில சமயம் வெக்கம், இந்த மூணும் சேர்ந்து பேச விடாம தடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சண்டையால 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் கோபம், 2வது நாள் ஈகோ, 3வது நாள் இப்ப நானே போய் பேசினா என்ன நினைப்பாங்கன்னு தயக்கம். அப்படியே நாட்கள் போயிடும். ஆனா மனசுக்குள்ள மட்டும் அந்த உறவு முடிஞ்சிடாது. இந்த கார்டை பார்க்க வந்திருக்கிற சில பேருக்கு நீங்க தான் இந்த உறவுக்காக ரொம்ப போராடி இருக்கீங்கன்னு தெரியுதுங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்க பக்கம் இருந்து மெசேஜும் பண்ணிருக்கீங்க, சமாதானம் பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மனசு சோர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த கார்டு சொல்ற முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கணும்னு சொல்றதுக்காக காத்திருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே மனசை குணப்படுத்திக்கிட்டே முன்னாடி போங்க. அதுக்கப்புறம் வர வேண்டியவங்க வந்தே தீருவாங்க. இன்னொரு உதாரணமும் சொல்றேங்க. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே மறுநாள் வயலுக்கு போய் ஏன் முளைக்கலன்னு தோண்டி பார்க்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் விதைக்கு நேரம் வேணும்னு. அதே மாதிரி வாழ்க்கையில சில உறவுகளுக்கும் சில பதில்களுக்கும் சில மாற்றங்களுக்கும் நேரம் தேவை. அந்த நேரத்தை கொடுக்கறவங்க தான் கடைசியில மன நிம்மதியை பாக்குறாங்க. இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுதுங்க. நீங்க உடைஞ்சு போயிடல, சோர்ந்து தான் போயிருக்கீங்க. சோர்வு ஓய்வெடுத்தா சரியா போயிடும். ஆனா நம்பிக்கையை உடைஞ்சாதான் பிரச்சனை. அதனால நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு 8 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு வந்ததுமே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அவர் என்ன மறந்துட்டாரா, முழுசா மூவ் ஆன் பண்ணிட்டாரான்னு. ஆனா இந்த கார்டு அப்படி சொல்லல. இந்த கார்டு சொல்றது மனசு விலகணும்னு நினைக்குது, ஆனா உணர்வுகள் விடமாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாலும் அந்த வீட்டுல இருந்த நினைவுகளை எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி தான் இந்த நபரும் வெளியில உங்களை விட்டுட்டு விலகி இருக்கலாம், ஆனா மனசுல இருந்து நினைவுகளை இன்னும் எடுத்துட்டு போக முடியல, எடுத்து போட முடியல. சில பேருக்கு இந்த நபர் இனி பேசக்கூடாது, மறந்துடணும் முடிவு எடுத்திருக்காரு. ஆனா ஒரு நாள் திடீர்னு யாராவது உங்க பேரு சொன்னா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டா, இல்ல நீங்க 2 பேரும் போன இடம் கண்ணுல பட்டா எல்லா நினைவும் திரும்ப வந்துருது. அந்த ஒரு நிமிஷம் அவர் ரொம்ப எமோஷனலா ஆயிடுறாரு. உதாரணத்துக்கு ஒரு மழை நாள், நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட பிடிச்சு நடந்திருக்கிற ஞாபகம் வரலாம். இல்ல ஒரு டீ கடை கண்ணுல பட்டா அவ இங்கதான டீ குடிப்பான்னு நினைப்பு வரலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவரை இன்னும் உங்ககிட்ட இணைச்சு வச்சிருக்கு. இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுதுங்க. இந்த நபர் வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டு தான் இருக்காரு. சில நேரம் நம்ம கையில இருந்ததோட மதிப்பு அது இல்லாத பிறகுதான் புரியும். அதே மாதிரி நீங்க இருந்தப்போ உங்க அன்பு சாதாரணம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த அன்பு கிடைக்காதப்போ தான் அதனோட அருமை புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த கார்டு ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லுது. யாராவது நம்மளை விட்டுட்டு போனதால நம்ம மதிப்பு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. சில சமயம் அவங்க வாழ்க்கையில பாடம் கத்துக்கிறதுக்காக தான் அந்த தூரமே தேவைப்படும். அதனாலதான் நான் போதாதவளான்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்காதீங்க. இன்னொரு உதாரணமும் சொல்றேன். ஒரு சின்ன குழந்தைக்கு தினமும் அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க. அது சாதாரணம்னு நினைக்கும். ஒரு நாள் அம்மா ஊருக்கு போயிட்டா அப்பதான் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாத வெறுமை புரியும். அதே மாதிரி நீங்க கொடுத்த அன்போட மதிப்பு இப்பதான் அந்த நபருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கார்டு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு. இந்த கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டுங்க.
இந்த நபர் வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, யாருக்கும் தன்னோட பலவீனத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் நிறைய விஷயங்களோட போராடிக்கிட்டு இருக்காரு. உதாரணத்திற்கு எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசுறாரு, வேலைக்கு போறாரு, குடும்பத்தோட இருக்காரு. ஆனா தனியா கார்ல போறப்போ இல்ல ராத்திரி எல்லாரும் தூங்குன பிறகு மனசு உங்க ஞாபகத்துக்கு தான் போகுது. அந்த நேரத்துல அவருக்கு நடிக்க முடியாது. சில பேருக்கு இந்த நபர் நான் தான் முதல்ல பேசணுமான்னு ஈகோவோட போராடுறாரு. மனசு சொல்லுது பேசுன்னு, ஈகோ சொல்லுது வேண்டான்னு. இந்த 2 உணர்வுகளுக்கும் நடுவுல சிக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு உங்க சேட் விண்டோவை திறந்து பார்த்துட்டு மெசேஜை டைப் பண்ணிட்டு அனுப்பாம க்ளோஸ் பண்ற எனர்ஜி சில பேருக்கு தெரியுதுங்க. இப்போ அனுப்புனா அவ என்ன நினைப்பான்னு பயம், அனுப்பலன்னா அவ முழுசா போயிடுவாளோன்னு இன்னொரு பயம். இந்த கிங் ஆஃப் வான்ஸ் கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுது. இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏதாவது இந்த நபர் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு முன்னேறணும்னு அதுக்கப்புறம் தான் உங்க முன்னாடி வரணும்னு நினைக்கலாம். நான் இப்போ இருக்கிற நிலைமையில போய் பேசக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். உங்களுக்கும் இந்த கார்டு ஒரு அட்வைஸ் சொல்லுது. உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு கிங் மாதிரி குயின் மாதிரி வாழ ஆரம்பிங்க. தன்னம்பிக்கை குறையக்கூடாது. உங்களை மதிக்காத இடத்துல நின்று அழாதீங்க. உங்களை மதிக்கிற இடத்துல வாழ்க்கை உங்களை கூட்டிட்டு போகும். உதாரணத்துக்கு சூரியன் உதிக்கும் போது யாரையும் கூப்பிட மாட்டான், ஆனா எல்லாரும் அவனை பாக்குறாங்க. அதே மாதிரி நீங்க உங்களை நல்லா உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வர வேண்டியவங்க வந்தே தீருவாங்க. இந்த கிங் ஆஃப் வான்ஸ் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. இந்த கனெக்ஷன் இன்னும் முடிஞ்சு போயிடல, ஆனா திரும்ப வர்ற பாதையில முதல்ல இந்த நபர் தன்னையே மாத்திக்கணும். அந்த மாற்றம் மெதுவா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவசரப்படாதீங்க. சரியான நேரம் வந்தா பேச வேண்டியவங்க பேசுவாங்க, வர வேண்டியவங்க வந்தே தீருவாங்க. அடுத்து வந்திருக்கிறது நமக்கு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த முழு ரீடிங்கோட சாராம்சத்தை சொல்லுது. இந்த கார்டு வந்தாலே கடைசியில நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற கார்டு. இப்போ நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னோட வாழ்க்கை எப்போ சரியாகும், நான் இவ்வளவு காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்குமான்னு, என்னை விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்களான்னு தினமும் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை உங்களை வெறுமனே கஷ்டப்பட வைக்கல, உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் அந்த பாதையை காட்டியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல நிலத்தை தோண்டுவாங்க. அந்த நேரத்துல பார்த்தா எல்லாம் குழி மாதிரி தான் இருக்கும், குழியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இங்க எப்படி வீடு வரும்னு கூட தோணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அடித்தளம் போட்டு சுவர் எழுப்பி கடைசியில அதே இடம் அழகான வீடா மாறிடும். அதே மாதிரி இப்போ உங்க வாழ்க்கையும் தோண்டப்பட்ட நில மாதிரி தோணலாம், ஆனா அதுதான் நாளைக்கு உறுதியான அடித்தளமா மாறப்போகுது. இந்த கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுது. இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற சில பேருக்கு பண விஷயத்திலும் முன்னேற்றம் தெரியுது. வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கூடலாம். சில பேருக்கு நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வரலாம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு மெச்சூர் எனர்ஜியை காட்டுது. முன்னாடி அவசரமா முடிவு எடுத்த நபர் இப்போ நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தடவை பேசினா சரியா பேசணும், இந்த தடவை வந்தா நிலையான உறவாகத்தான் வரணும்னு நினைக்கிறாரு. இந்த 7 கார்ட்ஸுமே சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த முழு ஸ்ப்ரெட்டையும் ஒரு கதையா பார்த்தோம்னா ஆரம்பத்துல குழப்பம் இருந்திருக்கு, அப்புறம் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உணர்வுகள் வெளியில வர ஆரம்பிச்சது, காயங்களும் தெரிஞ்சது, விலகி இருந்தாலும் மனசு விலகலன்னு தெரிஞ்சது. கடைசியில மாற்றத்துக்கு தயாரா இருக்கிற ஒரு நபரையும் பார்த்தோம். அதாவது இந்த ரீடிங் சொல்றது இந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சுன்னு இல்லை, இன்னும் வாழ்க்கை இந்த கதையை எழுதிக்கிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பக்கத்தை பாதியில மூடிட்டா கதை முடிஞ்சிடுமா? முடியாது. அடுத்த பக்கம் திறந்தாதான் முடிவு தெரியும். அதே மாதிரி நீங்க இப்போ இருக்கிற நிலைமையும் கதையோட கடைசி பக்கம் கிடையாது, நடுப்பக்கம் மட்டும்தான். சில பேருக்கு இந்த நபர் திடீர்னு தொடர்பு கொள்ளலாம், சில பேருக்கு வேற யாராவது மூலமா செய்தி வரலாம், சில பேருக்கு நேரடியா சந்திக்கிற வாய்ப்பும் இருக்கலாம். ஆனா அது எப்போன்னு இந்த ரீடிங் நேரம் சொல்லல, அது நடக்கிற எனர்ஜி மட்டும் தெரியுது. உங்களுக்கும் இந்த ரீடிங் ஒரு விஷயம் சொல்லுது. வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதீங்க. தினமும் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயமாவது பண்ணுங்க. நல்ல புத்தகம் படிங்க, வாக்கிங் போங்க, குடும்பத்தோட பேசுங்க, சிரிங்க, காரணம் தேடுங்க. நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு காரணம் தேடுங்க. ஏன்னா நீங்க நல்லா வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கையே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜன்னலை மூடிக்கிட்டு வெளியில வெயில் வரலன்னு சொல்ல முடியாது.
முதல்ல ஜன்னலை திறக்கணும், அதே மாதிரி நம்ம மனசையும் திறக்கணும். அப்பதான் புதிய சந்தோஷம் உள்ள வரும். இன்னொரு உதாரணமும் சொல்றேன். ஒரு ரயில் போயிடுச்சுன்னு ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அடுத்த ரயிலையும் மிஸ் பண்ணிடுவோம். ஆனா நிமிர்ந்து நின்னா அடுத்த வாய்ப்பை பிடிக்க முடியும். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னு அதோட வாழ்க்கையும் போயிடாது. இன்னும் நல்ல வாய்ப்பை வாழ்க்கை தயாரா வச்சிருக்கும். அதனால இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நீங்க இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் உங்க வாழ்க்கையோட நிரந்தர முகவரி கிடையாதுங்க. அது ஒரு தற்காலிக அத்தியாயம் மட்டும்தான். இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் நல்ல அத்தியாயமும் இருக்கும். அந்த நல்ல அத்தியாயத்தை நம்பி முன்னாடி நடக்க ஆரம்பிங்க. மொத்த 7 கார்ட்ஸோட ஜென்ரல் ரீடிங் என்ன தெரியுமா? இப்போ இந்த 7 கார்ட்ஸையும் மொத்தமாக சேர்ந்து பார்க்கும்போது இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற பல பேரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை தெரியுது. இது ஒரு சாதாரண ரீடிங் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயத்தை மூடிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க தயாராக இருக்கிற எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுங்க. இந்த கனெக்ஷனில் யாரோ ஒருத்தர் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம், கோபத்தில் பேசாமல் போயிருக்கலாம், ஈகோவால் விலகி இருக்கலாம், இல்லை சூழ்நிலை காரணமாக கூட உங்களை விட்டுட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆனா அந்த முடிவு எடுத்த பிறகுதான் அந்த முடிவோட வழி என்னன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல தினமும் சண்டை நடக்குது. ஒரு நாள் கோபத்துல ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. வெளியில போன பிறகுதான் அந்த வீட்டோட அமைதி, அந்த மனிதரோட அன்பு, அந்த சின்ன சின்ன விஷயங்களோட மதிப்பு புரியுது. அதே மாதிரி தான் இந்த நபருக்கும் இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கார்ட்ஸ் இன்னொரு விஷயமும் சொல்லுது. நீங்க இந்த உறவுக்காக நிறைய அழுதுருக்கிற மாதிரி தெரியுது. ராத்திரி தூக்கம் வராம இருந்திருக்கலாம், போன் கையில வச்சுட்டு ஒரு மெசேஜாவது வராதான்னு காத்திருந்திருக்கலாம். ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சத்தத்துக்கும் இதயம் வேகமா துடிச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடையும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த காத்திருப்புல நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க. யாரையாவது நேசிக்கிறத விட நம்ம மனசை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம்னு. அந்த பாடம் தான் இந்த ரீடிங்கோட பெரிய அர்த்தமே. இந்த நபர் இப்போ வெளியில எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருக்குங்க. நான் அப்படி பேசாம இருந்திருக்கலாமே, அந்த உறவை கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமேன்னு மனசாட்சி அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேருக்கு இன்னும் பேசணும், மன்னிப்பு கேட்கணும், ஒரு தடவையாவது சந்திக்கணும்னு ஆசை கூட அங்க தெரியுதுங்க. ஆனா இந்த ரீடிங் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லுது. அந்த நபர் திரும்ப வர்றாரா இல்லையான்றதை விட நீங்க எப்படி மாற போறீங்கன்றதுதான் இனிமே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா, உங்களை மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி தூசியால மூடப்பட்டு இருந்துச்சுன்னா அதுல நம்ம முகம் தெளிவா தெரியாதுங்க. தூசியை தொடச்ச உடனே அதே கண்ணாடி முகத்தை தெளிவா காட்டும். அதே மாதிரி மனசுல இருக்கிற பழைய காயங்கள், பயம், ஏமாற்றம் இதுகளெல்லாம் மெதுவா விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த 7 கார்ட்ஸுமே சேர்ந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதுங்க. உங்களை விட்டுட்டு போன எல்லாரும் திரும்ப வருவாங்கன்னு இல்லை, ஆனா உங்க வாழ்க்கையில வர வேண்டிய நல்லது கண்டிப்பா வரும்னு எனக்கு இந்த கார்ட்ஸ் மூலியமா தெரியுது. சில பேருக்கு அது ஒரு நல்ல வேலையா இருக்கும், சில பேருக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கும், சில பேருக்கு அது மன நிம்மதியா இருக்கும், சில பேருக்கு அது இந்த பர்சனோட ஒரு நேர்மையான பேச்சா கூட இருக்கலாம். அதனால இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இனிமே யாராவது உங்களை தேர்வு பண்ணுவாங்கன்னு காத்திருக்காதீங்க. முதல்ல நீங்க உங்களை தேர்வு பண்ணுங்க. ஏன்னா உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து தான் வாழ்க்கையும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த கார்ட்ஸ் கடைசியா சொல்ற மெசேஜ் என்னன்னா, உங்க வாழ்க்கையில வரப்போற மாற்றத்தை பார்த்து பயக்காதீங்க, அதை வரவேற்க தயாரா இருங்க. ஏன்னா சில நேரம் நம்ம இழந்தது நமக்கு தண்டனை கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு நல்லது வரப்போறதுக்கான இடத்த காலி பண்ணுற ஒரு தொடக்கம். ஒரு கதை பார்த்துடலாமா? எப்பவும் போல ஒரு ஊர்ல ஒரு வயசான சிற்பி இருந்தாரு. ஒரு பெரிய கல்லை தினமும் உளியால அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. முதல் நாள் அடிச்சாரு, எதுவும் நடக்கல. 10வது நாள் அடிச்சாரு, மாற்றமே இல்ல. 50வது நாளும் அடிச்சாரு, அந்த கல்லு அசையவே இல்லை. 100வது நாள் ஒரே அடி அடிச்ச உடனே அந்த கல்லு 2ஆ உடஞ்சிடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் வந்து கேட்டானா, தாத்தா இந்த கடைசி அடியால தான் அந்த கல்லு உடைஞ்சதான்னு. அந்த சிற்பி சிரிச்சிட்டு சொன்னாரு, இல்லப்பா, இந்த கடைசி அடி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் அடிச்ச எல்லா 99 அடியும் சேர்ந்து தான் இந்த கல்லை உடைச்சிருக்குன்னு. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சில நேரம் நம்ம தினமும் முயற்சி பண்ணுவோம், மாற்றமே இல்லைன்னு தோணும், நம்ம பிரார்த்தனைக்கு பதில் இல்லைன்னு தோணும், நம்ம கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு கூட தோணும். ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் வீணாகல. அது நம்ம வாழ்க்கையை மெதுவா மாத்திக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு சின்ன நல்ல செய்தி வரும். அந்த ஒரு நல்ல செய்தி இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்கும்.
அதனால நம்பிக்கையை இழக்காதீங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கைய மாற்றுற நல்ல நாளா இருக்கலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு கொஞ்சமாவது மன நிம்மதி கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்ல நம்பிக்கைன்னு மட்டும் எழுதுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் இதே மாதிரி மனசு தொடுற ரீடிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே நம்புங்க, வாழ்க்கையை நம்புங்க, நல்லது கண்டிப்பா நடக்கும்னு நம்புங்க. நன்றி. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம்.